ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம செக்பீஸ் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்குரிய பேக் நெக் டிசைன் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேண்டுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து எப்பயும் போல் 3 லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கேன். ஜரி கொடுத்ததுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஜரி வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா A1 மம்தா பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதேமாதிரி சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா A-ஸ்டார் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் சுகர் பீட் வந்து 2 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சுகர் பீடு கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயினை ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் நீடிலில் கூட த்ரெட்டை கோர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் பக்கத்தில் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மல்டி கலர் ஸ்டோனு. வீடியோவில் ஒயிட் கலரில் தெரியுது. மல்டி கலர் ஸ்டோன்லேயே பெரிய ஸ்டோன் சைஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறமா அகெயின் வந்து சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இதுக்குரிய பேக் நெக் டிசைன் லிங்க்கில் தரேன். மறக்காமல் அந்த டிசைன் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து சுகர் பீடு ஒரு லைன் முடித்ததுக்கப்புறமா 4 mm ஆன்டிக் பீடு வந்து இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீடும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். ஒவ்வொரு பீட் பக்கத்துலேயும் நான் கேப் விடாமல் பக்கத்துலேயே ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும், பக்கத்தில் கேப் இல்லாமல் நல்லா தெரியும். இப்போ 4 mm பீடு ஒரு லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன் ஒரு லைன். பிகினர்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கிற மாதிரியான டிசைன் தான் இது. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கார்னரில் வந்து இந்த ஸ்கேல் அளவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்ணாடி ஸ்கேல்லையே பெரிய ஸ்கேலு அந்த சைஸ்க்கு வந்து நான் வந்து செக்குடு பேட்டர்ன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து
அந்த சைட்லேருந்து கிராஸாக ஒரு லைனாக போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னர்லேருந்து அந்த ஸ்கேல் அளவுக்கு வந்து நம்ம வந்து கிராஸாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த செக்குடு வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம போட்ட லைன்லேயே ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் சுகர் பீடு தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம லைன் வந்து ட்ரா பண்ண இடம் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் லைன் ட்ரா பண்ண இடத்துலலாம் சுகர் பீடால் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்லேயே மேலே இருக்கிற கார்னரில் வந்து ஒரு திலகம் ஷேப் கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து 4 mm பீடும் சுகர் பீடும் வச்சு ஒரு பெட்டல் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பாருங்கள், கரெக்டாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், திலகம் ஷேப் கோல்டன் கலர் ஸ்டோன். அதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துக்கலாம். இப்போ சுகர் பீடு கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கீழே கொடுத்த மாதிரியே இந்த சென்டரில் இருக்கிற 4 mm பீடை சுற்றி ஒரு 4 mm பீடும் சுகர் பீடு வர்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஜும்கா டிசைன் மாதிரி இருக்கும். எல்லா கார்னரும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதான் அந்த செக்குடு டிசைனோட அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.